பவுலின் சரித்திரம். நான் யூதன், சிலிசியா நாட்டிலுள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு, இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலைகளில் ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன். அதற்கு பிரதான ஆசாரியரும் மூப்பர் யாவரும் சாட்சி கொடுப்பார்கள். அவர்கள் கையிலே நான் சகோதரருக்கு நிருபங்களை வாங்கிக் கொண்டு தமஸ்குவில் இருக்கிறவர்களும் தண்டிக்கப்படும்படிக்கு அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி அவ்விடத்திற்கு போனேன். நான் யூதன் சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்தில் பிறந்து இந்த நகரத்திலே கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு, இன்றைய தினம் நீங்கள் எல்லோரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். சேனாபதி பவுலை கோட்டைக்குள்ளே அழைத்துக் கொண்டு போகிற போது சேனாபதி அவனை எகிப்தியன் என்று நினைத்தான். அவன் நினைக்கிற பிரகாரம் தான் ஒரு எகிப்தியன் அல்ல என்பதை பவுல் அவனுக்கு தெளிவுபடுத்துகிறார். அதே சமயத்தில் தன்னை கொலை செய்ய எத்தனமாயிருக்கும் யூதருக்கும் தன்னை ஒரு யூதனாக வெளிப்படுத்துகிறார். பவுல் நியாய பிரமாணத்திற்கும் தேவனுடைய ஆலயத்திற்கும் சத்ருவாக இருக்கிறான் என்று யூதர்கள் நினைக்கிறார்கள். தான் அவர்களுக்கு சத்ரு அல்ல என்றும் தானும் அவர்களைப் போல ஒரு யூதன் என்றும் அவர்களுக்கு தன்னை பற்றி சொல்லுகிறார். பவுல் யூதருக்குள்ளே ஒரு யூதனாக இருக்கிறார். யூதேயா தேசத்தை நேசிக்கிறார். பவுல் தன்னுடைய பிறப்பையும் வளர்ப்பையும் கல்வியையும் அவர்களுக்கு சரித்திரம் போல் எடுத்துச் சொல்லுகிறார். நான் யூதன், சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்தில் பிறந்தவன் என்று பவுல் தன்னுடைய பிறப்பை பற்றி சொல்லுகிறார். அக்காலத்தில் சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணம் மிகவும் பிரசித்தி பெற்ற பட்டணங்களில் ஒன்றாக விளங்கிற்று. பவுல் பிறப்பினால் அந்த பட்டணத்தில் விடுதலையுள்ள ஒரு மனுஷனாக இருக்கிறார். இதை சொல்லுவதனால் பவுலுக்கு எந்த பெருமையும் வந்துவிடப் போவதில்லை. தர்சு பட்டணத்தில் தான் பிறந்தவன் என்று சொன்னவுடன் ஜனங்கள் பவுலுக்கு பயந்து விடப் போவதில்லை. ஆனாலும் இங்குள்ள சூழ்நிலையை மனதில் வைத்து தனக்கு விரோதமாக எழும்பியிருக்கும் யூதர்கள் மத்தியிலே தன்னையும் ஒரு யூதனாக காண்பித்துக் கொள்வது நலம் என்று நினைத்து பவுல் நான் யூதன் என்று சொல்லுகிறார். பவுல் அதிக கல்வி கற்றவர், வேத பண்டிதர். கல்வி கற்பதற்காக எருசலேமுக்கு வந்திருக்கிறார். யூத மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கிற கலாசாலை எருசலேம் நகரத்தில் உள்ளது. இந்த நகரத்திலே பவுல் கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்தவர். கமாலியேல் பிரசித்தி பெற்ற வேத பண்டிதர். அவரிடத்தில் பவுல் முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படி திட்டமாய் போதிக்கப்பட்டிருக்கிறார். ஆகையினால் பவுல் வேத பிரமாணத்தை அறியாத அஞ்ஞானி அல்ல. பவுலுக்கு வேத பிரமாணத்தை பற்றி சரியாக தெரியாது என்று யூதர்கள் அவருடைய வேத அறிவை பற்றி தவறுதலாக நினைத்துவிடக்கூடாது. பவுல் தன்னுடைய வாலிப நாட்களிலேயே யூத மார்க்கத்தின் முறைமையின் பிரகாரமாக போதிக்கப்பட்டிருக்கிறார். இவருடைய ஆசிரியர் கமாலியேல். அவருடைய பாதபடியில் பவுல் போதிக்கப்பட்டவர். கமாலியேலிடம் காணப்பட்ட வேத அறிவு பவுலிடமும் காணப்படுகிறது. கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து பவுல் முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டிருக்கிறார். வேத பிரமாணத்தில் இவர் கற்றுக்கொள்ளாத பாடம் எதுவும் இல்லை. கமாலியேல் எல்லா வேத பாடங்களையும் பவுலுக்கு திட்டமாய் போதித்திருக்கிறார். பவுல் இப்போது யூதருடைய மார்க்கத்திற்கு எதிர்த்து நிற்கிறார். யூதருடைய வேத பிரமாணத்தை விட இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையின் பிரமாணத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார். மோசையின் பிரமாணத்தை விட்டு கிறிஸ்துவின் பிரமாணத்திற்கு வந்திருக்கிறார். மோசையின் பிரமாணத்தை சரியாக கற்றுக்கொள்ளாததினாலோ அல்லது அதை சரியாக புரிந்து கொள்ளாததினாலோ அதை விட்டு பிரிந்து வரவில்லை. மோசையின் பிரமாணத்தில் அதிகமாய் போதிக்கப்பட்டு திட்டமாய் கற்று தேர்ச்சி பெற்றிருக்கிறார். பவுல் முன்னோர்களுக்கு மதிப்பு கொடுக்கிறவர், பாரம்பரிய பழக்க வழக்கங்களையும் மதிக்கிறவர். மற்ற யூதர்களைப் போல இவரும் சமுதாயத்தில் மிகவும் நல்லவர். இவருடைய காலத்தில் பவுலை போல வேத பிரமாணத்தை கற்றவர் வேறு ஒருவரும் இல்லை. பவுலை போல வேறு யாராலும் வேத பிரமாணத்தை விளக்கி கூற முடியாது.
பவுலை போல யாராலும் வசனங்களுக்கு வியாக்கியானம் சொல்லவும் முடியாது. யூதர்கள் எல்லாரும் இன்றைய தினம் தேவனை குறித்து பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களைப் போலவே பவுலும் தேவனை குறித்து பக்தி வைராக்கியம் உள்ளவராய் இருந்தார். வேத பிரமாணத்தின்படி திட்டமாய் போதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் தாங்கள் கற்றுக்கொண்டவற்றை மற்றவர்களுக்கு முறைப்படி கற்றுக் கொடுப்பது வழக்கம். யூதர்களுடைய பக்தி வைராக்கியத்தை பற்றி பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் இவ்வாறு எழுதியிருக்கிறார்: சகோதரரே, இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு என்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். ரோமர் 10:1-4 வரை. யூத மார்க்கத்து ரபிமார்களைப் போல பவுலும் தேவனை குறித்து பக்தி வைராக்கியம் உள்ளவர். தன்னுடைய பேச்சை கேட்கிறவர்கள் யாவரும் தன்னை போலவே தேவனை குறித்து பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள் என்று பவுல் அங்கீகரிக்கிறார். ஆனாலும் யூதர்கள் பவுலை புரிந்து கொள்ளவில்லை. பவுலை கொலை செய்ய வேண்டும் என்று எத்தனம் பண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களைப் போல தனக்கும் தேவனை குறித்து பக்தி வைராக்கியம் உண்டு என்பதற்காக பவுல் அவர்களை விரோதிக்கவில்லை. பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்பதை இவர்கள் அறியாதிருக்கிறார்கள் என்று இயேசு கிறிஸ்து தம்மை சிலுவையில் அறைந்தவர்களுக்காக ஜெபம் பண்ணினார். பவுலும் இயேசு கிறிஸ்துவின் முன்மாதிரியை பின்பற்றி அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். யூத மார்க்கத்திலே கமாலியேல் மிகச்சிறந்த ஆசிரியர். இவரிடம் கல்வி பெற்ற ஒருவருக்கு யூத மார்க்கத்தில் நல்ல தேர்ச்சி இருக்கும். பவுல் கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்தவர். ஆகையினால் யூத மார்க்கத்தை குறித்து பவுல் அறியாமல் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. யூத மார்க்கத்தை யூதர்கள் காத்துக்கொள்ள விரும்பினார்கள். அதுபோலவே பவுலும் ஒரு காலத்தில் யூத மார்க்கத்தில் மிகவும் வைராக்கியமாக இருந்தார். யூத மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக கிறிஸ்தவர்களை பவுல் துன்புறுத்தினார். யூத மார்க்கத்தை விட்டு பிரிந்து போன எல்லோரையும் அழிப்பதிலும் கொல்வதிலும் பவுல் மிகுந்த வைராக்கியமாக இருந்தார். துன்பப்படுத்தினேன். நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலைகளில் ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன். அதற்கு பிரதான ஆசாரியரும் மூப்பர் யாவரும் சாட்சி கொடுப்பார்கள். அவர்கள் கையிலே நான் சகோதரருக்கு நிருபங்களை வாங்கி கொண்டு தமஸ்குவில் இருக்கிறவர்களும் தண்டிக்கப்படும்படிக்கு அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு போகும்படி அவ்விடத்திற்கு போனேன். பவுல் ஒரு யூதர். யூத மார்க்கத்தில் பரிசேய சமயத்தை சேர்ந்தவர். தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர். தன்னுடைய ஆரம்ப காலத்தில் பவுல் கிறிஸ்துவின் சீஷர்களை துன்பப்படுத்தினார். விசுவாசிகள் மீது சீறி பாய்ந்து அவர்களை கொலை செய்தார். அவர்களை துன்பப்படுத்தின சம்பவத்தை பவுல் இந்த சமயத்தில் யூதர்களுக்கு எடுத்துச் சொல்லுகிறார். தன்னுடைய உள்ளத்தில் உள்ள மாற்றத்தை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பவுல் தன்னுடைய ரட்சிப்பின் சாட்சியை அவர்களுக்கு அறிவிக்கிறார். தேவனுடைய வல்லமையினால் பவுல் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற சீஷர்களில் ஒருவராக சேர்க்கப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய வல்லமையினால் பவுலுக்குள் மனமாற்றம் உண்டாயிற்று. இந்த மனமாற்றம் உண்டாவதற்கு முன்பாக பவுல் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களை சிறைச்சாலைகளில் ஒப்புவித்து மரண பரியந்தம் அவர்களை துன்பப்படுத்தினவர். பவுல் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளை பேசினார். கிறிஸ்துவின் சீஷர்களை துன்பப்படுத்தினார். ஆனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் கிருபையையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொண்டார். ஒரு காலத்தில் பவுல் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக இருந்தது போலவே இப்போது யூதர்கள் இயேசுவுக்கு விரோதமாக இருக்கிறார்கள். இவர்களும் மனம் விரும்பினால் தேவன் பவுலுக்கு இரக்கம் காண்பித்தது போல அவர்களுக்கும் இரக்கம் காண்பிப்பார். இவர்கள் மனம் திரும்பினால் இயேசு கிறிஸ்து இவர்களையும் ரட்சிப்பார். பவுல் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களை அதிகமாய் துன்பப்படுத்தினார். நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலைகளில் ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன் என்று தன்னுடைய பழைய சுபாவத்தை பவுல் அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுகிறார்.
பவுல் விசுவாசிகள் மீது சீறி பாய்ந்து அவர்களை கொலை செய்தார். சீஷர்கள் கொலை செய்யப்படுகையில் பவுலும் அதற்கு சம்மதித்திருந்தார். பவுல் விசுவாசிகளை மிகவும் கடுமையாக துன்பப்படுத்தினார். அவர்களை மரணபரியந்தம் துன்பப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய உபதேசத்திற்கும் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கும் பவுல் பயங்கரமான சத்துருவாக இருந்தார். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களை அழிப்பதற்காக பவுல் மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருந்தார். தன் ஜீவனை கொடுத்தாவது கிறிஸ்துவின் சீஷர்களை கொன்று போட வேண்டும் என்று பவுல் கொலை வெறியோடு இருந்தார். கிறிஸ்துவின் சீஷர்களை பவுல் பயமுறுத்தினார். கிறிஸ்துவை விசுவாசிக்கிற புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலைகளில் ஒப்புவித்தார். விசுவாசிகளை கட்டிய பவுல் இப்போதோ கட்டப்பட்டவராக அவர்களுக்கு முன்பாக நிற்கிறார். பவுல் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக விசுவாசிகளை கட்டி சிறைச்சாலைகளில் ஒப்புவித்து துன்பப்படுத்தின சம்பவத்தை இங்கு யூதர்களிடத்தில் சாட்சியாக அறிவிக்கிறார். புருஷர்களை மாத்திரமல்ல, அவர் ஸ்திரீகளையும் துன்பப்படுத்தினார். ஆலோசனை சங்கத்தார் கிறிஸ்துவின் சீஷர்களை துன்பப்படுத்த பவுலுக்கு பூரண அதிகாரத்தை கொடுத்திருந்தார்கள். சீஷர்களை அடக்கவும் சபைகளை அழிக்கவும் பிரதான ஆசாரியர் பவுலை ஒரு கருவியாக பயன்படுத்தினார்கள். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஆலோசனை சங்கத்தார் எல்லாரும் ஒரு காலத்தில் பவுலுக்கு மிகவும் வேண்டியவர்கள். கிறிஸ்துவின் சீஷருக்கு விரோதமாக பவுல் செய்த காரியங்கள் எல்லாவற்றிற்கும் அவர்கள் யாவரும் சாட்சி கொடுப்பார்கள். அக்காலத்தில் தமஸ்கு பட்டணத்தில் ஏராளமானோர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். இந்த பட்டணத்தில் சபை வளர்ந்து பெருகிற்று. அவர்களை அழிக்க வேண்டும் என்றும் சபையின் வளர்ச்சியை தடை செய்து அதை ஒழித்து போட வேண்டும் என்றும் ஆலோசனை சங்கத்தார் தீர்மானம் பண்ணினார்கள். கிறிஸ்துவின் சீஷர்களை கட்டி சிறைச்சாலையில் போட்டு கொலை செய்கிற பொறுப்பை பவுலிடம் ஒப்புவித்தார்கள். அதற்குரிய அனுமதி சீட்டையும் பவுலிடம் கொடுத்து அனுப்பினார்கள். சீஷர்களை துன்பப்படுத்த தன்னை அனுப்பின யூதர்களை பவுல் இப்பொழுது சகோதரரே, பிதாக்களே என்று அழைக்கிறார். யூதர்களை பிதாக்களே என்று அழைப்பதினால் தான் ஒரு காலத்தில் எப்படிப்பட்ட மகனாக இருந்தான் என்பதையும் பவுல் அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். அக்காலத்தில் பவுல் கிறிஸ்துவின் சீஷர்களை கட்டி சிறைச்சாலைகளில் ஒப்புவித்தார். அவர்களை துன்பப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவின் மீது அவர்கள் வைத்திருக்கும் விசுவாசத்தை மறுதலித்து விடுமாறு அவர்களை கட்டாயப்படுத்தினார். மறுதலிக்க மறுத்தால் அவர்களை மரண பரியந்தம் துன்பப்படுத்தினார். கிறிஸ்துவின் சீஷர்கள் மீது சீறி பாய்ந்து கொலை செய்தார். இதனால் பவுலை பார்த்து மற்ற விசுவாசிகளுக்கு பயம் உண்டாயிற்று. ஆரம்ப காலத்தில் பவுலின் இருதயம் கிறிஸ்துவின் சீஷர்களை துன்பப்படுத்துகிற இருதயமாய் இருந்தது. இப்போதோ யூதர்களுடைய இருதயம் பவுலை துன்பப்படுத்துகிற இருதயமாக இருக்கிறது. இப்போது பவுலின் இருதயம் மனமாற்றம் அடைந்துள்ள ரட்சிக்கப்பட்டிருக்கிற இருதயமாக இருக்கிறது. ஒரு காலத்தில் தன்னை போலவே இருந்த யூதர்கள் இப்போது ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்புள்ளது என்பதை பவுல் யூதரிடத்தில் சொல்லுகிறார்.